ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி செப்டம்பர் அட்டெம்ப்ட் எழுதுனேன், ஜனவரி அட்டெம்ப்ட் என்ன ஆக போகுது, அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆக போகிறேன். அதுதான் செப்டம்பர் அட்டெம்ப்டை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அது எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜனவரி அட்டெம்ப்ட் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் ஆகலாம். என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட போகிறேன். கண்டிப்பாக பாஸ் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜர்னியாக இருக்கும். என்ன சொல்கிறது, நான் ஜனவரி அட்டெம்ப்ட்டுக்கு எப்படி படிக்கிறேங்கிறத இந்த வீட்டில் வந்து ஒரு இதுவாக நான் ரெக்கார்ட் பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம். டேக்ஸு, அக்கௌண்ட்ஸு, லா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்மளால் கண்டிப்பாக முடியும். நம்பிக்கை அதானே எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்பிக்கையாக படித்து பாஸ் ஆகிறோம். ஜனவரி அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம டேக்ஸ் தான் படிக்க போகிறோம். அதனால் டேக்ஸ் இது சம்மந்தமான இந்த 3த்தையும் எடுத்துப்போம். இப்போதைக்கு 2 மாடியூல்லையும் என்ன சொல்கிறது, ஜிஎஸ்டி மாடியூல் 1, இன்கம் டேக்ஸ் மாடியூல் 1, ஒரு ஸ்கேனரு. அதை எடுத்துக்கிட்டு போய் நான் வீட்டில் உட்காந்து படிக்க போகிறதில்ல, ஸோ வெளில போய் தான் படிக்க போகிறேன். இதை கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லா டேக்ஸு படித்தோம், ஜிஎஸ்டியும் அப்புறம் இன்கம் டேக்ஸும் படிச்சிருக்கோம். ரெண்டுமே ஃபஸ்ட்டு சாப்டர் தான். என்ன பண்ணுறது, நான் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு போனப்போ லான்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா அது ஜிஎஸ்டியாக இருக்குது. சரி, ஏதோ ஒன்று படிப்போமே எடுத்து வச்சு ஜிஎஸ்டியும் டேரக்ட் டேக்ஸும் படித்தேன். ஏன்னா அது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஒர்க்கெலாம் போயிட்டு இருந்ததுனால நான் பாட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதான் இன்னி அப்டேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனியில் அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்தா அது என்ன இலவடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் தான் பார்த்துருப்பேன், எடுத்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டு தான் படிக்கணும். வேறு நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கம்பெனிலாம் கொஞ்சம் கருப்புது, அவ்வளோதான்.